Hey guys, welcome to the Asian Pad podcast. This is Vignesh and my friend Bala. Surprise, we are going to talk about United once again. Yeah, this time, we'll just round up before the international break. So, அதை பற்றி தான் பேச நாங்கள் இந்த எபிசோட் வந்திருக்கோம். And yeah, என்ன சொல்றது, can't be a controversy, but the big thing, 3 red cards, அது பற்றியும் then our Europa qualification, I mean, to the next round, and the draw at Southampton. Basically, the post Anfield chaotic experience பத்தி நாங்க பேசலாம் வந்திருக்கோம். So one good, I mean, good thing is that we ஒரு mental set or stability இருக்கு, like what Erik ten Hag has been building in this club. So we're not giving up easily, but somewhere you can sense that there's a tiredness around. அது ஒரு பாமா இருக்கு. But yeah, and it's a gruesome sport also where we are playing like almost once in 3 days. பாக்குற நம்மளுக்கே இதா இருக்குங்கன்னா just imagine the players and the coaches. இது பத்தி நான் ஆக்சுவலா ஒரு பெரிய இதே எழுதினேன், எங்கேயாவது பப்ளிஷ் பண்ணணும்னு ஆசை, ஒரு ஆர்டிகிளா எழுதினேன். பட் அதை நான் சும்மா ஒரு நோட்ஸ் ஆப்ல வச்சு போட்டு வச்சிருக்கேன். லைக் பேசிக்கலி என்ன, நம்ம இந்த வேர்ல்ட் கப் முடிஞ்சதுல இருந்து இந்த அந்த இன்டர்நேஷனல் பிரேக்லேருந்து இந்த இன்டர்நேஷனல் பிரேக் வரைக்கும் 88 days 27 games. ஸோ அது ஆக்சுவலா நீ அனுப்பின அந்த ஒரு போஸ்ட் அனுப்பின எனக்கு, இவ்வளோ மேட்சஸ் ஆடி இருக்கோம், இவ்வளோ வின்ஸ், இவ்வளோ லாசஸ் இந்த கேப்ல அப்படின்னு சொல்லிட்டு, தட் வாஸ் கைண்ட் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் எனக்கு அது நான் எழுதுறதுக்கே. ஸோ அதான் நம்ம இப்போ லாஸ்ட் ஒரு ஆன்ஃபீல்ட், ஆக்சுவலா டு பி ஆனஸ்ட் பார்சலோனா செகண்ட் லெக் அப்புறம் இந்த வெஸ்ட் ஹாம் கேம்லேருந்தே நம்ம அந்த பேட்டர்ன் பார்த்துட்டு வரலாம். லைக் நம்ம ரொம்ப டயர்டா தான் இருக்கும், பிசிக்கலா டாக்டிக்கலாவும் நம்ம பெருசா புதுசா ட்ரை பண்ணல. நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் லைக் இந்த மெயின் ரீசன் கம்ஸ் டவுன் டு இந்த க்ரோலிங்கான ஸ்கெடியூல், ஒரு பேக்டான ஸ்கெடியூல். ஏன்னா நம்ம பேசிக்கலி இந்த 4 months ஆவரேஜா எடுத்தோம்னா 3.5 daysக்கு ஒரு மேட்ச் ஆடிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்த்தா ஒரு ரெஸ்ட் டே, ஒரு ரெக்கவரி டே, மேட்ச் டே, ரெஸ்ட் டே, ரெக்கவரி டே, மேட்ச் டே. ஸோ பேசிக்கலி இவங்களுக்கு ட்ரைனிங்னு புதுசா பண்றதுக்கும் எதுவும் முடியாது. ஏதாவது நம்ம ஒரு எக்ஸாக்ட்லி நம்மளால என்ன நம்ம ட்ரைனிங் கிரவுண்ட்ல போய் கிராஸை டச் பண்ணி ஒர்க் பண்ணாதான் சேஞ்ச் ஆஃப் டாக்டிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் இல்லைன்னா நம்மள்ட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு எஸ்டாப்ளிஷ்டான இது ரொம்ப ஒரு 2-3 yearsக்கு மேல ஒரு எஸ்டாப்ளிஷ்டான சிஸ்டம் இருந்துச்சுன்னா பண்ணலாம். இப்போ சிட்டி ஆட்டும், லிவர்பூல் ஆட்டும், ஈவன் ஆர்சனல் ஆட்டும், அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு மேல இருக்கு. அண்ட் அந்த மேனேஜர்ஸ் கிட்ட இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் பிரிட்டி மச் அவங்க பிளேயர்ஸ் மட்டும்தான். எக்ஸப்ஷன் ஆஃப் ஆர்சனல்ல ஒரு 1 or 2 players மட்டும் அந்த மேனேஜரோட பிளேயர்ஸ் கிடையாது. மற்றபடி எல்லாமே அவங்க வாங்கினா அவங்க ஸ்டைலுக்கு செட் ஆகிற பிளேயர்ஸ். நம்ம கிளப்ல இன்னும் எஸ்ஏஎஃப் தாத்தா காலத்துல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அது அந்த மாதிரி நம்ம இன்ஸ்டன்டா கேப்பே கிடைக்காதப்ப டாக்டிக் ட்வீட் பண்றதும் கஷ்டம். அண்ட் அதனால நம்ம என்ன சொல்றது, சில மேட்ச் எல்லாம் பாக்குறதுக்கு காண்டாதான் இருக்கும். பட் வேற வழியே இல்லை. இன்னும் நம்ம மினிமம் ஆஃப் 15 games, மேக்ஸிமம் ஆஃப் 18 games நம்ம ஆடணும் இந்த சீசன் முடியறதுக்குள்ள. ஸோ ஹாரிபிள். யா, ஐ மீன் ரொம்ப இதாக தான் இருக்கு. ஈவன் இன்டர்நேஷனல் பிரேக்குமே வந்து தேர் ஆல்சோ players have to participate, they're going to play games after games, and வந்தோடனே it's even more gruesome, right? 3 important Premier League matches இருக்கு. then அது முடிஞ்சோடனே திருப்பி யூரோப்பா, then again back to FA Cup. So I don't know what's happening. ஸ்பீக்கிங் ஆஃப் யூரோப்பா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 7-0க்கு அப்புறம் டைரக்டா வந்து நம்மள இறக்கி விட்டது அங்கதான் இறக்கி விட்டாங்க, ஓல்ட் ட்ராஃபர்ட்ல தான் ஆடணும். பட் தட் கைண்ட் ஆஃப் ஃபெல்ட் நைஸ். இல்ல 6th minute ராஷ்ஃபோர்ட் ஒரு கோல் போட்டாரு. ஒரு மாதிரி கொஞ்சம் ஜாலி குட்டா இருந்துச்சு அந்த மேட்ச் பாக்கிறதுக்கு. Yeah, it was good actually. I mean, first நம்ம என்ன சொல்ற, ஃபர்ஸ்ட் லெக்ல நல்லா முடிச்சதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாவும் இருந்துச்சு. செகண்ட் லெக் பாக்குறப்போ ஒன்னும் பதட்டமே படாம நாளா ஹாயா படுத்துட்டே மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன் செகண்ட் லெக்ல. சோ that was good actually. Yeah, the Airport Stadium also was very good by the way. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃபரண்ட் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, அட்மாஸ்பியர் நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் லெக் வந்து we knew that கொஞ்சம் ட்ரா இருந்தாலே போதும் அந்த மைண்ட் செட் தான் இருந்துச்சு. ஸோ அதனால ஐ திங்க் இட் வாஸ் டூ ஈஸி அப்படின்னு சொல்லிக்கலாம்.
ஸோ நான் என்ன சொல்றேன், ரொம்ப டென்ஷன் ஆகல, anxiety ஆகல. ஸோ ஃபார் தட் டைம் லைக் தட்ஸ் ஓவர். அந்த மேட்ச் யூஸ்வலாக எல்லா மேட்ச் ஒரு 4-5 வாட்டி 6 வாட்டி ஒரு ஹைலைட்ஸ் பார்த்துரும், அதை நான் ஒரு வாட்டி கூட இன்னும் பார்க்கல. ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் லெக் பார்த்தேன். ஏன்னா நம்ம அடிச்ச கோல்லாம் சூப்பர் கோல். ராஷ்வர்ட் சரியான கோல், ஆண்டனி ராபன் மாதிரி ஒரு ஸ்வீட் கர்லர், அப்படியே என்ன சொல்றது கார்னருக்கு ஒன்று அடிப்பாரு. அண்ட் பெர்னாண்டஸோட ஹெடர், அப்புறம் கடைசியில வெஹோஸ்ட் வந்து ஒரு கோல், அவர் பாவம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் ஒரு கோல் போடுவாரு. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்கு அந்த மேட்ச். இன்ஃபேக்ட் ஒரு 10 நாள் 12 நாள் முன்னாடி தான் ஆடி இருக்கும். பட் ஐயோ பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபிக்சர்னால எப்போ என்ன நடக்குதுன்னே தெரியல. தட்ஸ் வாட், ஈவன் ரியல் பெட்டிஸ் மேட்சே இப்போ என்ன போனோம் 4 நாள் மட்டும் தான் நடந்துச்சு, அதுக்குள்ளேயே we are like okay, என்னடா இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஸோ ஈவன் the Fulham match looked like it happened 2 days back, right? Very honest, எல்லாமே exactly ரொம்ப குவிக்கா போன மாதிரி இருக்கு. பட் இட் ஃபெல்ட் நைஸ். ஐ மீன் எஸ்பெஷலி அவங்க அந்த 1-1 நம்ம வந்தோம். அண்ட் De Gea once again ஒரு ஸ்பானிஷ் opponent against a hall of shame performance. இந்த ஃபர்ஸ்ட் லைக்ல ஐயோ நாளா சப் பண்ணி ஆகணும் ஒரு ஹாஃப் டைம்லங்கிற அளவுக்கு காண்டேத்திட்டாரு அந்த மேட்ச்ல. I mean actually என்ன தெரியல, அந்த மேட்ச் அப்புறம் தான் lot of reactions came. I mean only online, I mean okay online. So all the fans are like okay what, அப்பதான் எனக்கு என்ன சொல்றது, people are getting to know மாதிரி ஒரு இது வந்துச்சு, வைப் கிரியேட் ஆச்சு சோஷியல் மீடியால. Not in a wrong way, not to banish or abuse him, அதுல சொல்லல, but just to say that இவரோட ஃப்ளாஸ் வந்து எப்படி நம்மளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இதாகுது, இட்ஸ் லைக் ஒன் ஃபால்ட் செல் இன் இது மாதிரி தான் இருந்துச்சு. பட் தட்ஸ் த பாயிண்ட். பட் அது முடிஞ்சோடனே தான் we had this கேம்ல, சவுத்ஹாம்ப்டன் கேம்ல, ஐயோ எஸ், that was too disappointing. அண்ட் அஃப்கோர்ஸ் அதில் ஒன்று மெயினாக பேச வேண்டியது வந்து அந்த ரெட் கார்டு தான். இட் வாஸ் I don't know how to say, the inconsistent refereeing keeps on happening. அதில் வந்து I think I was very happy that Ten Hag spoke about it, like almost everywhere, எல்லாம் post match presentation on the pitch or away இருந்தாலும் press conference இருந்தாலும் almost 3 times he said it, like inconsistent refereeing வந்து கண்டிப்பா இது பண்ணனும். That was very good, but I don't know why they have to slow it down. If they slow everything down, everything would look like a foul, right? அதுதான் you just foul, you take a picture, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அப்படியே அதுதான் நிறைய நம்ம ஃபுட்பால் ட்விட்டர் பண்றது. அதான் பேசிக்கலி நீ சொன்ன மாதிரி ஸ்ப்ரெட் இட் ஆன்லைன்ங்கிறத பண்றது. அதுதான் ஐ மீன் எனக்கு ஆக்சுவலா பர்சனலா அந்த ரெட் கார்டு மேல பெரிய கம்ப்ளைண்ட் இல்லை. லைக் ஆஃப்டர் வைல் இனிஷியலா நானும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது எமோஷனலா தான் இருந்தேன். பட் ஆஃப்டர் வைல் ரெட் கார்டு ஓகே. பட் என்ன பிரச்சனைனா இது நீ சொன்ன அந்த இன்கன்சிஸ்டன்சி பாயிண்ட் தான் நம்ம எகைன் கொண்டு வரணும். லைக் whatever happened. பட் என்ன பிரச்சனைனா அதே மேட்ச்லயே இன்னொரு குரூசமான டாக்கிளுக்கு எல்லோ கார்டு கூட கொடுக்கல. கைல் வாக்கர் பீட்டர்ஸ் வந்து ஆப்வியஸ்லி தி அபியூஸ் தட் he got for making that tackle and injuring காரணம் அது ஓவர் த டாப். அதை நம்ம நிச்சயமா கண்டெம் பண்ணி நம்ம ஒத்துக்கவே கூடாது. பட் அவர் பண்ண டாக்கிளுக்கு அவருக்கு ஒரு எல்லோ கார்டு கூட கொடுக்கல. இட் வாஸ் அகெயின் அந்த இது நம்ம ஆக்சுவலா ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தது, இந்த சிசர் டாக்கிள் ஸ்லைஸ் பண்ற மாதிரி பண்ற டாக்கிள்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு ஸ்போர்ட்ல. இன்ஃபேக்ட் எரிக்சனுக்கு கூட அந்த மாதிரி தான் ஆண்டி கேரல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவாரு, இன்னொரு வாட்டி வேற டாக்கிளும் பண்ணுவாரு. ஸோ ஆல்மோஸ்ட் 2 பிளேஸ் இப்போ இருக்காங்க, 3 இல்ல, வாண்டபிக் ஆல்சோ, கார்னாச்சோ ரைட் நவ. ஓகே, அது கார்னாச்சோ அது ரொம்ப இதா இருந்துச்சு. ஐ மீன் he kept on playing after that. அதுதான் பாவம். Yeah, I mean I don't know what's going to happen, but let's come back to I think Southampton தான் கொஞ்சம் இதா இருந்துச்சு. I think we have to say that with one man down also we played good தான் தோணுச்சு. அந்த intensity was there. பட் நல்லா ஆடணும். பட் ஃபினிஷிங் அந்த மேட்ச்ல வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங். அது நம்மளுக்கு ஆக்சுவலா வெஹோஸ்ட் பாவம். ஏன்னா நமக்கு வந்து 17 மேட்ச் ஆடி 17மே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் 60 டேஸ்க்குள்ள 17 மேட்சஸ்ங்கிறது இட்ஸ் நோ ஜோக். ஸோ பாவம், அவரும் பாவம். ஏன்னா நம்ம போட்டு லிட்டரலா அந்த ஐ எம் கோயிங் டு யூஸ் யூ லைக் a bar of soap அப்படிங்கிற மாதிரி போட்டு எல்லாத்தையும் சக்கையா பிழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. I mean I understand. I mean there are again different section of opinions வந்துட்டு இருக்கு. Like he is like doing his job, is creating all the changes, and another side also is like no he's not doing அப்படின்னு வந்துட்டு இருக்கு. But yeah, I think we have to consider all these factors in
all these fixtures that is coming in, and we have to give him time na thonudhu because he's சொன்ன மாதிரி இவ்வளோ இது கொடுத்தனால. பட் that match ஏதோ பண்ணிருக்கலாம். அண்ட் சவுத்ஹாம்ப்டன் அதுக்கப்புறம் வேற யாரோ கூட டிரா பண்ணாங்க, சரியா தெரியல யாரு இவங்க. ஓகே, அத பத்தி நம்ம தனியா பேசுவோம். டாட்னமோட ஃபேமஸ் ரியாக்ஷன். இந்த மேட்ச் ஆக்சுவலா சவுத்ஹாம்ப்டன்ல ஸ்பெஷல் கிரெடிட் மஸ்ட் கோ டு ஸ்காட் மெக்டாமினே because he came on and did a very good job actually second halfல. கரெக்ட். அதுக்கு ஆப்போசிட்டா நேத்துக்கு நடந்துச்சு. That's another inconsistent that we would try என்ன சொல்றது இம்ப்ரூவ் பண்ணனும்னு நினைக்கிறேன். Fred McTominay and everyone, and who else I felt, I mean Harry Maguire also நல்லா ஸ்மூத்தா ஆடிட்டு இருக்காரு. Like the last ரெண்டு back to back games like couple of iffy moments against Fulham ஒரு ராஷான ஃபவுல் பண்ணாரு. But other than that actually ரெண்டு மூணு டாக்கிள் சூப்பரான டாக்கிள் பண்ணாரு. பாசிங்கும் was pretty good. So yeah, Maguire is growing. I mean obviously Casemiro இல்லாம நம்ம Maguire நிறைய வாட்டி ஆட வைக்கிறப்போ அவரோட ஃபுல் என்ன சொல்றது பொட்டன்ஷியலா நம்மளால பாக்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அந்த ஒரு டிஃபென்சிவ் கவரே இல்லாம because when we play McTominay and Sabitzer both together ரெண்டு பேருமே they want to drive forward with the ball. அப்படி முன்னாடி போகணுங்கிறப்போ they are not good receivers of the ball. So eventually second halfல வந்து Bruno had to drop once McTominay went off. Bruno தான் deepest midfielder ஆடிட்டு இருந்தாரு. எனக்கு சில நேரம் ரூனி வைப்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ரூனி வந்து எல்லா இடத்துலயும் ஆடிட்டு இருப்பாரு. actually he was smooth actually. ரெண்டு கேமே நல்லதா இருந்தது. ரியல் பெட்டிஸ் கூட நல்லா ஸ்மூத்தா இருந்துச்சு. he looked like he's confident that அதை அட்ரஸ் பண்ணி ஆகணும். with how much shame or abuse he's getting, I think the same amount of appreciation கண்டிப்பா வந்து ஆகணும். And moving on to the game that we had against Fulham, again I felt first half was like players were tired மாதிரி தான் அந்த ஃபீலிங் வந்துச்சு. It's not like that I thought we're gonna lose, but you know right, the something the drop in intensity and சொல்ல முடியல, but it felt something on that lines. But we definitely மேபி அந்த பிரேக்ல கொஞ்சம் டெனாக் திட்டிருப்பாரு. ஐ திங்க் கம்மியா திட்டிருப்பாரு நினைக்கிறேன். all this into account and we considered that goal. அந்த கோல் எப்படி போச்சு? ஓகே, மித்ரோவிச் இது பண்ணி விட்டுறாரு, பக்கத்துல இது பண்ணி விட்டுறாரு. வான் பிசாக்கா வந்து என்ன சொல்றது போன மேட்ச்ல சூப்பரா ஆடினாரு, பெட்டிஸோட நல்லா ஆடிட்டாரு அப்படின்னு பார்த்தா இந்த மேட்ச் வந்து காமெடி பண்ணிட்டாரு. So I think even Tomine also, McTominay பத்தி பேசிட்டு இருந்தோம். It was like I don't know what he was doing, what not able to stitch அந்த midfield அந்த passes ஸ்டிட்ச் பண்ண முடியல. நடு கேப் இல்ல, என்ன நடந்துச்சுனே தெரியல. அவங்க நல்லா பிரஸ் பண்றப்போ McTominay வந்து கரெக்ட்டான பொசிஷன்லயே இல்ல ரிசீவ் பண்றதுக்கு. அதாவது மக்வயரும் லிசாண்ட்ரோ மார்டினஸும் பால ஸ்கொயர் பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க, பட் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பாஸ் பண்றதுக்கு ஆளே இல்ல. அண்ட் ரெண்டு பேருமே 2-3 வாட்டி பாலை எடுத்துட்டே ஒரு 30 யார்ட் போயிட்டு வந்தாங்க. மகவர்லாம் அவரே பால் எடுத்துட்டு 30 யார்ட் போயிட்டு லெஃப்ட் விங்க்கு டயகனல் போட்டாரு. ப்ரூனோக்கு ஒரு வாட்டி த்ரூ பால் விட்டாரு. ஸோ இட் வாஸ் குவைட் வியர்ட் டு see, பட் நான் சொன்னேன் அதான் செகண்ட் ஹாஃப்ல ஒன்ஸ் we have considered that, I think ஒரு வெரி வந்திருக்கும். that counter attack was very beautiful. It was sexy actually. Maguire தான் ஸ்டார்ட் பண்ணது. அது மகுவேரோட ஹெடர், ப்ரூனோ and then it went on to Anthony and Anthony நல்லா எடுத்துட்டு போய் Anthony கரெக்ட் மொமெண்ட்ல பாஸ் பண்ணாரு. I thought முதல்ல பண்ணுவாரு நினைச்சேன், பட் கரெக்ட்டா பாஸ் பண்ணி I think it should have gone in first instance or in the second instance, but or in the third instance ஃபுல்லா அடிச்சு தள்ளி இருக்கணும். பட் அது என்ன தெரியல, அதுல இருந்து ஆரம்பிச்சது. அதுல இருந்து I woke up, ஓகேவா, அதுல what's going to happen, அதுல இருந்து I woke up and இத பார்த்தாலே தெரிஞ்சு. But you know right, with VAR anything could happen. அதுவும் ஓடிட்டு இருந்துச்சு. Then first red card வந்து மார்க்கோ சில்வா தான் வாங்குனாரு. போய் ஃபர்ஸ்ட் புரியவே இப்படி இந்த சைடுல காமிக்கிறாங்க, பிளேயர்ஸ் அங்கதானே இருக்காங்க, எனக்கு புரியவே இல்லை. அப்போ ஆங்கிளும் சரி, அவங்களுக்கு கேமராமேனே ஷாக்கா இருப்பான், எத்தனை யாருக்கு ரெட் காமிக்கிறது தெரியல. செகண்ட் ஒன் ஆப்வியஸ்லி பெனால்ட்டியா இருந்தா கண்டிப்பா ரெட் கார்டு கொடுத்தாங்க. தேர்ட் ஒன் மித்ரோவிச், that was unnecessary unfortunate and like they lost their heads collectively. எனக்கு அதுல ஆக்சுவலா சம காமெடி என்னன்னா, இவங்க எல்லாரும் சண்டை போயிட்டு இருக்காங்க. மக்வாயர் போய் எங்க முன்னாடி நின்று ரெஃப்ரி கிட்ட செம்மையா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடி கென்னி டேட்டேவும் லூக் ஷாவும் கட்டி பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க பின்னாடி. இவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டு நம்ம வாப்பா நம்ம நண்பர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு very very even DGAவே itself he came out of the line. And எப்போ ஒரு
காரணமும் வராம he came for this. Okay. Yeah. Many things happened. It was funny. I mean, I think they lost ஏதோ ஒரு இதுல என்ன சொல்றது, ஒரு டென்ஷன்ல ரெண்டாவது கோல் அடிக்கணும். They had their upper hand. I think they lost their control. I think collectively they lost their heads. I mean, it was a blatant red card. Obviously, போய் D box குள்ள அது லிட்டரலா கோல் லைன் கிளியரன்ஸ் கையை வச்சு கிளியர் பண்றாரு. கேட்டா கை வந்து என் உடம்போட ஒட்டிட்டு இருக்குதுங்கறாரு. அது இவ ஷோயிங் இட் வேற, அது வேற சும்மா விட்டுனாலே போதும். ஆமா, அதாவது இந்த கிரவுண்ட்ல வந்து லிசாண்ட்ரோ மார்டினஸ்க்கு வந்து கையில படாதப்பே வந்து ஹேண்ட்பால்னு கொடுத்தாங்க யூரோப்பா லீக்ல. சோ yeah, very weird. Yeah, and the penalty again, cool calm penalty by Bruno, by sexy Bruno. And yeah, once on the second I think Shaw was on the first goal விட்டதுல I think அவரோட fault இருந்துச்சு. Yeah, Shaw Bissaka ரெண்டு பேருமே Shaw Bissaka, yeah. They were caught watching ball watching anu theriyala, they were caught watching something else. And yeah, and the again once Shaw, we know right, and the once he does that op scotch or something la, abbe like okay, this one be an assist. So substitute also cute ah or jump பண்ணுவாரு, cute ah அப்ப நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, அப்பதான் ஜம்ப் பண்ணுவாரு கரெக்ட்டா பண்ணிட்டு. சபிச்சர் I think அவர் ஏதோ லக்ல கடந்துச்சு, லாட் லக். Yeah, I understood. ஸ்கில் அப்ளை பண்ணி தான் வந்திருக்கும். அது ஆக்சுவலா ஒரு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு விதத்துல பார்த்தா ரொம்ப டெக்னிக்கலான ஃபினிஷ், பட் இன்ஸ்டிங்க்டிவா ஃபினிஷ் பண்ணாருனா, இன்ஸ்டிங்க்டிவா ரியாக்டிவ் ஃபினிஷ். that's a good way to put it actually. அது சம, ஏன்னா அந்த சைடு சான்சோ ஷாவும் சம காம்பினேஷன். அது சான்சோ அந்த ஜம்ப் அடிச்சுட்டு அப்படி போய் ஒரு கிராஸ் போட்ட உடனே நைஸ், இட் ஃபெல்ட் நைஸ். நம்ம 2 மினிட்ஸ்க்குள்ள ஆக்சுவலா அது ஒரு எங்கேயோ ஒரு ஸ்டார்ட் படிச்சேன், அந்த ரெட் கார்ட்ஸ் அண்ட் 2-1 நம்ம லீட் போறது இது மொத்தமா சேர்த்து 265 செகண்ட்ஸ்க்குள்ள வந்து எல்லாம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரெட் கார்டு கொடுத்ததுல இருந்து நம்ம செகண்ட் கோல் போட்டது வரைக்கும். ஸோ இட்ஸ் பேசிக்கலி லைக் 4 மினிட் கேப்ல வந்து மொத்தமா நம்ம மேட்சே தலைகீழா புரட்டிட்டோம். அதான் everything happened and that third goal finish chance இல்ல, like sure, wow, into the net. And yeah, that was good. 3-1, another 3 goal victory, 3-1 victory நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம FA கப்ல 3 விளையாடின எல்லா ரவுண்ட்லயுமே 3-1 தான் ஃபினிஷ் ஜெயிச்சிருக்கோம். எவர்டனோடையும் 3-1 தான் ஜெயிச்சோம், இந்த வாட்டி ஃபுல்லமோடையும் 3-1 தான் ஜெயிச்சோம், வெஸ்டாமோடையும் 3-1 தான் ஜெயிச்சோம். சோ Reading, yeah, the Pollens team, Reading ஓடையும் 3-1 தான் ஜெயிச்சோம். So it's been that similar trend, but next round வந்து we have a bigger animal in Brighton. பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காங்க. Yeah, Brighton has always been a dig for us. Yeah, home and away also, but yeah, இந்த வாட்டி Wembley. அண்ட் நம்மளுக்கு வேற இன்டர்நேஷனல் பிரேக். இப்போ ஃபைனலி ஓவர் டோஸ் ஆஃப் ஃபுட்பால்ல இருந்து ஒரு 2 வாரம் நமக்கு விடுதலை. ஆனா என்ன பிரச்சனைனா, முடிச்சு வந்த உடனே 7 நாள்ல வந்து 3 மேட்ச். அண்ட் அதுவும் ரொம்ப என்ன சொல்றது, நியூ காசில் அவே இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். காசிமிரோ வேற 3 மேட்ச்க்குமே இருக்க மாட்டாரு காசிமிரோ. சோ ஈவன் இப்போ ராஷ்வர்ட்ல சம் நாக்னால இஸ் நாட், அது வந்து ஐ கெஸ் டென் ஹக் புல்லிங் ஃபர்கசன் ஆஃப் தான் நினைக்கிறேன் நானு. தம்பி வந்திருப்பா, ரெஸ்ட் எடுத்துட்டு போ, பாத்துக்கலாம். யூரோ குவாலிஃபயர்ஸ் தானே, அப்படி போய் ஆட வேண்டியதான். யூரோ குவாலிஃபயர்ஸ்ல ஆக்சுவலா அந்த குரூப்ல ஒரே ஒரு நல்ல டீம் தான் இருப்பாங்க, மீதி எல்லாம் தத்தி டீமா தான் இருக்கும். சோ that's how England always gets it, to be very honest. Yeah, exactly, like all the top teams actually. ஏனா நிறைய யூரோப்ல இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ்க்கு சான்சஸ் கொடுக்கறதுனால அப்படி குரூப்ஸ் போட்டுறாங்க. சோ எதுக்கு I don't know why England always gets Macedonia, ஏன் தெரியல. And என்ன கேட்டா ப்ரூனோவும் வந்துட்டாருன்னா நல்லா இருக்கும், ஆனா அவர் வர மாட்டாரு. ஏன்னா நான் ஒரு என்ன சொல்றது, இந்த இப்போ சில பேர் வந்து பிளேயர்ஸ் எல்லாம் எவ்வளவு நிமிஷம் ஆடி இருக்காங்க, நான் சும்மா ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு இருந்தேன். வேர்ல்ட் கப் அப்புறமா யுனைடெடுக்கு, அதாவது December 22 இருந்து ப்ரூனோ வந்து 2115 மினிட்ஸ் ஆடி இருக்காரு. ராஷ்ஃபர்ட் வந்து செகண்ட் 1870 மினிட்ஸ் ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஷா வந்து 1682 மினிட்ஸ் ஆடி இருக்காரு. அண்ட் ஷா வந்து ஆக்சுவலா ஒரு 3 or 4 கேம்ஸ் மிஸ் வேற பண்ணாரு, நடுவுல இல்னஸ், ஒரு 2 கேம்ஸ் இல்னஸ் மிஸ் பண்ணாரு, 2 கேம்ஸ் ஏதோ ஒரு மைனர் நாக்னால மிஸ் பண்ணாரு. ஸோ பேசிக்கலி நடுவுல ஒரு 2 வாரம் அவர் மிஸ் வேற பண்ணிருக்காரு. அண்ட் வான் பிசாக்கா 1538 மினிட்ஸ் ஆடி இருக்காரு, பிகாஸ் டலோ இஸ் நாட் அவைலபிள் ஃபார் குவைட்
லாங் பீரியட் ஆஃப் டைம். அண்ட் வெஹோஸ்ட் இருக்கிறதுல எனக்கு ஷாக்கிங்கான ஸ்டாட்டிஸ்டிக் வெஹோஸ்டோட தான். பிகாஸ் அவர் எப்போ ஜான்வரி 17 அந்த டைம்ல தான் வந்தாரே நம்ம கிளப்புக்கு. அவர் வந்து அதுக்கப்புறமாவே 1350 minutes கிட்ட ஆடிட்டாரு. De Gea, I guess, almost similar to Bruno, slightly lesser because ரெண்டு மேட்ச் அவர் ஸ்டார்ட் பண்ணல. We played Heaton in one game, அதனால Heaton ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் ஆடினார். So Brunoவோட கொஞ்சம் கம்மி. Yeah, rest assured is gonna. I think De Gea is like one player who's gonna get an international break actually. Yeah. And even Anthony, Lisandro Martinez 1400 minutes ஆடிருக்காரு. அவர் ஏன்னா நடுவுல அவருக்கு ஒரு ரெண்டு மேட்ச் பேன் இருந்தது. And he also like missed a few games post World Cup. Beer bellyயோட வந்தாருன்னு சொல்லிட்டு டென் ஹாக் வந்து பெஞ்ச் பண்ணிட்டாரு கொஞ்ச நாளைக்கு. ஸோ அது இல்லாம ஆண்டனியும் 1300 minutes கிட்ட ஆடி இருக்காரு. அவரும் ஒரு 6-7 games மிஸ் பண்ணிருக்காரு பிகாஸ் ஆஃப் சம் இல்னஸ், இன்ஜுரி அப்படி இப்படின்னு. ஸோ யா பீன் லைக் ப்ரூனோ அண்ட் ராஷ்வர்டுக்கு ரொம்பவே கஷ்டம். ஷாக் கூட 1700 minutes கிட்ட ஆடுறதுங்கிறதுல நோ ஜோக், எஸ்பெஷலி இந்த ஒரு 3 to 4 month பீரியட்ல. ஸோ பட் யா ரொம்ப ஃபட்டிகா இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஐ திங்க் வி டாக்ட் அபௌட் திஸ் கிரிக்கெட் பத்தி பேசுவோம் லாஸ்ட் இயர் சம்திங் சிமிலர் லைன்ஸ்ல பேசிட்டு இருந்தோம். I don't know how with the IPL also coming up, how much we are going to consume and எப்படி போக போகுதுன்னு தெரியல. I think cricket is also heading towards that with all the leagues coming around the world, players going here and there. I think they would start choosing, or India also would head towards what England is having, like tested one day T20 mari tani teams taniya kondu vandu. Yeah, that's a different topic, but yeah, sports fatigue is real and sports consumption is also real. Yeah, too much sports consumption. And speaking of consumption and sports, என்ன சொல்றது, நம்ம இன்னொரு ஸ்பெஷல் இன்டர்வியூவே கன்சியூம் பண்ணோம் இந்த வாரம். நம்ம அந்தோனியோ கான்டே அவர் வந்து பிலீவே பண்ணல. நான் வந்து ஆர்டிகல் ரீட் பண்ணும்போது ஓகே ஏதோ ஃபேக்கா இருக்கும்னு நினைச்சேன். Then when I saw the video, I was like, I understand that he's a good manager, or I don't know. I mean என்ன ஜெயிச்சிருக்காரு அதெல்லாம் இருக்கட்டும், பட் இப்படி எக்ஸ்போஸ் பண்றது I don't know what atmosphere would it further create, or என்ன பண்ணும் தெரியல from a players aspect. I mean of course they நல்லா வளரன்னு வச்சுக்கோ, but I don't know, it felt அவுட் சைட பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருந்துச்சு, பாவமா இருந்துச்சு ஃபார் தி பிளேயர்ஸ். பட் இது வந்து நம்ம ஆக்சுவலா பொச்சட்டினோ சொல்லியிருக்காரு, மொரினியோவும் சொல்லியிருக்காரு, அண்ட் ஹியூகோ லோரிஸ் ஆல்சோ செட் தி சேம் திங். லைக் அவங்க லாஸ்ட் சீசன் கான்ஃபரன்ஸ் லீகோ ஏதோ ஒரு லீக்ல இருந்து எலிமினேட் ஆனாங்கன்னு நினைக்கிறேன், டாட்டனம் வெளியே வந்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் ஐ டோன்ட் நோ விச் லீக், பட் லோரிஸ் கேவ் அ வெரி பேஷனேட் interview, like proper rant ஒன்னு கொடுத்தாரு. And then now Conte is repeating, maybe like I guess they need to change quite a lot. Like ஒரு மேனேஜர் கொண்டு வந்து அந்த மேனேஜருக்கு வந்து ப்ராபப்ளி ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் இந்த கிளப்புக்கும் அவங்களுக்கும் முன்னாடி இருந்த விதமான ஒரு தொடர்புமே இருந்திருக்க கூடாது. பிகாஸ் இல்லாட்டா ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன் ஸ்பர்ஸ்ல கல்ச்சர் சேஞ்ச் பண்றது. Yeah, I think it's very, that's what they've got into that adhe mode la dhaan. I think they need some drastic changes than maybe, I don't know, even from the owner also theriyala. Yeah, Kane engalukku kuduthirunga. Yeah, that would this all the situation would enna solla adula or nalla idu kadaikunu vechuke. Let's see how it goes. We need striker actually, adu or point dhaan. Yeah, with all the schedule. எனக்கு வேற நான் நாப்பலி மேட்ச் எல்லாம் பார்க்க அந்த மின்சார கண்ணா படத்துல மன்சூர் கழிச்சுவாரு, எதே வயிறு எரியுதுடா, கப கப கபான்னு வயிறு எரியுதுடா. எனக்கு விக்டர் ஓசிமன் ஒவ்வொரு வாட்டி கோல் அடிக்கிறப்ப இது பண்றப்ப பாக்குறப்போ ஐயா சாப்பி இங்க வந்துறியா அப்படின்னு தான் இருக்கு. பட் ஐ வுட் பி ஹாப்பி வித் எனி ஸ்ட்ரைக்கர். லைக் Osimhen is like my personal ultimate dream, but even Harry Kane பிரைஸ் தான் பிரச்சனை. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவ் வி ஆர் கோயிங் டு டீல் வித் தட். விக்டர் ஓசிமனும் பிரைஸ் தான் பிரச்சனை, கொன்சாலோ ராமோஸும் பிரைஸ் தான் பிரச்சனை. இதே இங்கதான் எஸ்ஏஎஃப் இல்ல, எஸ்ஏஎஃப் இருந்திருந்தாருன்னா இந்த நேரம் வந்து புக்காயோ சாக்கா வந்து யுனைடெடுக்கு ஆடிட்டு இருந்திருப்பாரு. எவன் ஃபர்கசனையே வந்து அவரோட அப்பாவுக்கு ஒரு ஸ்கவுட்டிங் ரோல கொடுத்துட்டு அவரையும் கூட்டிட்டு வந்திருப்பாரு இங்க பிரைட்டன்ல இருந்து. அங்கதான் தாத்தாவை மிஸ் பண்றேன். But all these things irundume I think we would do something.
நம்ம இவ்வளவு பேசணும் டென்னாக அப்படி யோசிச்சிருப்பாரு. லெட்ஸ் see how it goes. But yeah, injury Eriksen something came up la. He would be available. I guess இந்த 3 பிரீமியர் லீக் கேம்ஸ் முடிஞ்ச வாக்குல வந்துருவாருங்கற மாதிரி தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. That's a good sign. Yeah, அது ஒரு டிஃபரன்ஸ். அசே அவர் போனப்பவே ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சு. நம்ம தடுமாறோம் பால் ப்ராக்ரஸ் பண்றதுக்கு. So this would be a good இது. And yeah, hopefully to see other players as well, Van de Beek and Garnacho also. Yeah, another one thing that slightly touch upon is Pellistri's full start in United shirt. So that was also very good. So let's say hopefully we'll also Ten Hag last interview on Mary should start shuffling around and hopefully we'll get it there. And yeah, let's have a break, Bala. Yeah, let's have a break. ஃபுட்பால்ல இருந்து கண்டிப்பா பிரேக் வேணும். நான் இன்டர்நேஷனல் பிரேக்ல ஒரு மேட்ச் கூட ஃபாலோ பண்ண போறல. ஏதோ நம்ம பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி ஆகாம இருந்தா எல்லாம் சேஃபா திரும்பி வந்தாங்கன்னா போதும், அவ்வளவுதான். Yeah, you usually get that England versus Macedonia or Portugal versus Luxembourg usually கிடைக்குறேன். Usually Luxembourg, San Marino, Faroe Islands எல்லாம் வருவாங்க. ஜாலியா பாருங்க. நாம் பார்க்க போறது இல்ல, எனக்கு என்னால முடியல. I think that's it. That's all we have for this episode. And the next episode is something or chinna update from my side and Bala as well. Or special episode we're going to have. We'll be releasing some posts or maybe videos about it. So you stay tuned and watch out more, I guess. Watch out for that. And I mean, if you haven't followed us on Instagram, please do. நாங்க ஒரு Instagram page வெச்சிருக்கோம். இன்னும் we haven't started posting regularly. Shinpad_podcast அப்படிங்கிறது தான் அந்த ஹேண்டிலோட நேம். ஸோ if you are listening to this and haven't followed the page yet, please give it a follow. And நிறைய exciting content is coming soon because நாங்களும் வந்து 50th episode நோக்கி வந்துட்டோம். அதனால வந்து we are going to do something nice, I guess. So please wait for that and keep listening, keep supporting. We'll meet you very soon, guys. Thank you. Thank you.